ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரைடே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு மூமெண்டம் இருக்கும், எந்த இடம் சப்போர்ட்டு, எந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நிஃப்டியோட டே கேண்டிலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்போர்ட் ஜோன் இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. பட் இந்த இடம் வந்து கன்சால்டேஷன் ஜோன் மாதிரி ஆகிட்டுருக்கு. இந்த இடம் வந்து ஒரு கன்சால்டேஷன் மாதிரி இருக்குது. அதே சேம் டைம் இதுக்குள்ளார வந்து நமக்கு பாருங்கள் ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கா. பட் இன்னும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது கன்ஃபர்மேஷன் ஆகணும்னா இந்த நெக் லைன் பிரேக் அவுட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீஜன் வந்து பிரேக் அவுட் ஆகணும். அப்போ தான் வந்து இது டாப்பை போய் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா, நம்ம இதை போய் ஃபர்தராக டே கேண்டில் அந்த மாதிரி கண்டிஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வரைஞ்சிருக்கலாம் எல்லோ கலரில். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு இந்த இடம். ஓகேங்களா, ஓகே, இது நம்ம அப்படியே வந்து ஒரு 1 hour கேண்டில் வச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ 1 hour கேண்டில் வச்சுருக்கேன் நான். 1 hour கேண்டிலில் இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அதை நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ அதே சேம் டைமு இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளார உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன் மூவ் ஆகிட்டுருக்குங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எல்லோ கலர்லேயே கொடுத்துக்கலாம் இந்த ட்ரெண்ட் லைனை. ஓகேங்களா, இப்போ இதுக்குள்ளார ஒரு பேட்டர்ன் போய்ட்டுருக்கு பாருங்கள். உங்களுக்கு அது புரியுதா செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இதுக்குள்ளார ஒரு லோ, எகெயின் ஒரு ஹை, எகெயின் ஒரு லோ, இப்போ எகெயின் ஹை நோக்கி போயிட்டுருக்கு. அதே சேம் டைமு இந்த பாட்டம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. பட் இந்த இடத்துல கன்சல்டேஷன் எடுத்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஜோனு. அந்த கன்சல்டேஷன் ஜோனு நம்ம டே கேண்டில் சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஸ்ட்ராங்காக க்ளோஸும் ஆகிருக்கு. அதே சேம் டைம் நான் இதை ஒரு டபுள் பாட்டம் மாதிரி பார்க்கலான்னு சொன்னேன்ல. பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள், இந்த ரீஜியன் எகெயின் இப்போ இந்த இடத்துல இருக்குது. நெக் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஸ்ட்ராங்காக நெக் லைனை இந்த ரீஜனை போய், அதாவது வீக்கோட ஹையை போய் தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹரிசாண்டல் லைனில் நான் வந்து ப்ரீவியஸ் மந்த்தை வந்து லோ ஹையை வந்து க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீக்கோட லோ ஹை ஆரஞ்சு கலர்லேயும், டேவை வந்து வயலட் கலர்லேயும் மார்க் பண்ணியிருக்கேன். டாட்டட் லைன் வந்து சப்போர்ட் பாயிண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இதை ஒரு 15 minutes கேண்டில் வச்சு என்ன மாதிரியான ட்ரெண்ட் இதுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்து இது ஒரு 15 minutes கேண்டில் வச்சுருக்கேன். என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் இதுக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள். இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சால்டேஷன் ஜோன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த இடம் வந்து நல்ல கன்சால்டேஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போ கன்சால்டேஷன் ஜோனுக்கு மேலே தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் இன்னைக்கு க்ளோசிங் பாருங்கள், இதுக்கு கீழே தான் இருக்குது. ஒன்ஸ் இப்போ இது ஸ்ட்ராங்காக அப் ஜோனை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரெண்டு எகெயின் நம்ம சொன்னோம்ல 1 hour கேண்டில், இந்த ட்ரெண்டை இதை ஃபாலோ பண்ணி இப்படி திருப்பி ஃபர்தராக ஏறணுன்னா இன்னையோட டே ஹை இருக்குல்ல, அதை வந்து தாண்டணும். அந்த ரீஜன் வந்து 17,126 இந்த ரீஜனுக்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகணும். அப்படி ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், 17,165 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸு. இதை எதை வச்சு நம்ம முன்னாடி மார்க் பண்ணோன்னா, இது ஆல்ரெடி என்னோடய வீக்லி அனலிசிஸ்லாம் போட்டிருக்கேன். எதை வச்சு நம்ம இந்த இடத்தெல்லாம் மார்க் பண்ணோம் அப்படிங்கிறத வீக்லி அனலிசிஸ் வீடியோ வேணால் லிங்க்கில் தரேன், அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு புரியும் இந்த ட்ரெண்ட் லைனில் இந்த லைனில் எப்படி வரைஞ்சோங்கிறது. அதே சேம் டைமிங் பாருங்கள், உங்களுக்கு அடுத்து வீக்லியோட ஹை அது என்னது 17,200. ஸோ 17,200ங்கிறது வந்து நம்ம சொன்ன டபுள் பாட்டத்தோட நெக் லைன். 17,200 வந்து பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்த ட்ரெண்ட் லைன் நான் சொல்கிறேன்னா இந்த பேட்டர்னோட கன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ அந்த பேட்டர்னோட கன்ஃபர்மேஷனோட நெக் லைன் இது. ஸோ இந்த இடம் வந்து வீக்லி ஹை 17,200 ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். அப்படி க்ளோஸ் ஆகிறப்ப நமக்கு ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது மேலே. பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் அது வந்து 17,250 ரேஞ்ச். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரீஜன் அழகாக போய் 17,350 ரீஜனை தொட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன ஆகும், இந்த பேட்டர்னும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் முடியும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பாருங்கள், இது வரைக்கும் நான் அப் ட்ரெண்டுக்கு சொன்னேன். இப்போ சப்போர்ட்டுக்கு என்ன மாதிரியான இடத்துலலாம் சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இந்த இடம் ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டு, இந்த இடம் இங்கே இங்கே. ஸோ இந்த ரீஜனில் வர்றப்போ வந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா கரெக்டாக பட்டு ரிவர்ஸ் தான் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரீஜன்லேருந்து இங்கே வருதுன்னா இந்த இடம் 16,961 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இன்னையோட டே லோ 16,942. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம்ல, அதோட ரீஜன் 16,884. இந்த ரீஜன் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆனால் தான் வீக் ஆகும். அப்போ வந்து வீக்லியோட லோ வந்து நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் இது எல்லாத்தையுமே வந்து ப்ரைஸ் வேல்யூ போட்டு காமிச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ், எது ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸு எது சப்போர்ட் ஜோன்ஸுன்னு. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த இடம் 3 ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் இருக்குது அடுத்தடுத்து ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? 17,133, அதுக்கு அடுத்து 205, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 254. ஸோ இந்த 50 பாயிண்ட்டுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. இந்த இடத்த நிஃப்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகுதுன்னா அழகாக ஈஸியாக வந்து 17,350 இந்த ரீஜனை போய் ஈஸியாக தொட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேட்டர்னை கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட்டு 19,661, அடுத்த சப்போர்ட் வீக்லி லோ 16,937, அடுத்து இந்த ட்ரெண்ட் லைனு அதே சேம் டைம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லியோட லோ இந்த ரீஜன் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து 16,752 வந்து சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ அப்படியே பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் பார்த்துட்ருக்கோம். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலில் இந்த இடம் வந்து ஒரு சேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்கு. அதே சேம் டைம் வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 3 நாளும் பாருங்கள், தொடர்ந்து பாட்டம் எல்லாமே ஆல்மோஸ்ட் நியர் ரேஞ்சு, அதே மாதிரி ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் இடம். ஓகேவா? இப்போ அந்த பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்குன்னா இந்த இடத்துலேருந்து வர ட்ரெண்ட் லைனு பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள், இந்த ரீஜனு இங்கே. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த இடம் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட்டாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது அப் ட்ரெண்டில் மூவ் ஆகி இந்த இடத்த தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மூவ் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கு 2 இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். ஒன்று வந்து இன்னையோட டே ஹை, அடுத்து வீக்லியோட ஹை. இது 2 பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஈஸியாக மேலே போய் தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம இதுக்கு டாப்பில் எந்த மாதிரி இடத்துலனா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கும் அப்படிங்கிறத வரைஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து இந்த இடத்த செலக்ட் பண்ணுறேன், 40,335 ரீஜனு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் நான் 40,335 இந்த ஜோனாக செலக்ட் பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேண்டிலோட லோ, இந்த கேண்டிலோட க்ளோஸு. ஓகேங்களா? இந்த 2 கேண்டிலோடையும் லோ, இங்கே உள்ள கேண்டிலோடையும் ஹை. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்போவுமே சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகிறப்ப அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிறப்ப எகெயின் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ அந்த ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்கும். இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைனை நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 40,568 ரீஜனாக இருக்கும். இதை எப்படி நம்ம வரைகிறோன்னா, இந்த இடம் இருக்குது பாருங்கள், க்ளோஸு, இந்த கேண்டிலோட க்ளோஸு, இந்த 2 கேண்டிலோட லோ. ஓகேங்களா? அதுக்கடுத்து இங்கே உள்ள கேண்டிலோட லோ. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வரைகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் வந்து அப்படியே ஒரு 1 ஹவர் கேண்டிலுக்கு போயிடுறேன். 1 ஹவர் கேண்டிலில் என்ன மாதிரியான மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் உங்களுக்கு அங்கேயே சொல்லியிருந்தேன், இந்த இடம் பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். அது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இப்போ கீழே வந்திருக்கு. அதே தான் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் நடந்திருக்கு. இப்போ அது பிரேக் அவுட் ஆகிருக்குன்னா இப்போ இது மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே சேம் டைமு 1 ஹவர் கேண்டில் இங்கே பாருங்கள், இதை நம்ம வந்து ஒரு டபுள் டாப் ரீஜனாக எடுத்தோன்னா பிரேக் அவுட் ஆகி கீழே வந்திருக்கா. இப்போ பாருங்கள், இந்த இடம் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஜோனு. ஸோ இந்த நெக்லைனில் வந்து இப்போ திரும்பி பட்டு இப்படி திரும்புறதுக்கான பாசிபிலிட்டியில் நின்றுட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சேனலுக்குள்ளே டபுள் டாப்பு, அதே மாதிரி டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி இப்போ நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கன்சிடரேஷனை வச்சு நம்ம எப்படி இது ஃபாலோ பண்ணணுன்னா, பாருங்கள், ஹை லோ ஹை லோ, எகெயின் இப்படி ஹையை போய் ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதை ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலில் வச்சு என்ன மாதிரியான ட்ரெண்டு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே என்ன மாதிரியான ட்ரெண்டு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீஜன் நான் உங்களுக்கு அங்கே வரைஞ்சி காட்டினேன்னா கன்சால்டேஷன் ஜோன்னு. ஓகேவா? இதுக்குள்ளே கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தது.
பிரேக் அவுட் ஆகிருக்கு. எகெயின் இப்போ வந்து ரீடெஸ்ட் ஆகி திருப்பி ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸில் நின்றுட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால், இது இன்னையோட டே ஹையை தாண்டுறப்ப நமக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைன்னு பார்த்தீங்கன்னா 40,200 தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வரைஞ்சோம்ல இப்போ டேயில் வச்சு 40,330. அதுக்கு அடுத்த ரீஜன் பார்த்தீங்கன்னா 40,500, அதாவது 560 ரீஜன். இந்த இடம் தான் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்குள்ளார ஏதாவது ட்ரெண்ட் லைன் நம்மளால் வரைய முடியுதா அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகேங்களா? இப்போ சப்போர்ட் ரீஜனாக இருக்கணும்னா எந்த இடம்லாம் சப்போர்ட்டாக இருக்கணுங்க பாருங்கள். இந்த இடம், இங்கே, எகெயின் இந்த ரீஜனு. இப்போ பாருங்கள், கேண்டில் இதை தாண்டி தான் மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரீஜன் வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வேலிடு, அது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டேக் போட்டு சொல்லிடுறேன், எந்த இடம் ரெசிஸ்டன்ஸு எந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ப்ரைஸ் டேக் உங்களுக்கு போடுறேன். ரெசிஸ்டன்ஸ் லைனுங்கிறது வந்து 40,231. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40,330. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன், அது வந்து 40,565 ரீஜன். அடுத்து நம்மளோட இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ரீஜன். ஓகேங்களா? அது வந்து 41,010. அந்த ரீஜனை வந்து தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே சப்போர்ட்னா இந்த ட்ரெண்ட் லைன் சொன்னால இது பிரேக் அவுட் ஆகணும். 39,923. இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அடுத்த சப்போர்ட்டு 39,667. அடுத்து இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 39,500. இதுவும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அடுத்து ஈஸியாக கீழே பிரேக் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். இதை எப்படி வரைகிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன் தானே நமக்கு. ஓகேவா? இந்த கன்சல்டேஷன் ஜோனை மார்க் பண்ணுறேன். எதை பேஸ் பண்ணினா, இந்த இடம் கன்சல்டேஷன் ஆச்சுல, அதோட லோ. அதே சேம் டைம் இங்கே பாருங்கள், இந்த இடம் இங்கெல்லாம் பட்டு கன்சல்டேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரீஜனை வந்து நான் வந்து அடுத்த சப்போர்ட் ஜோனாக எடுத்துக்கிறேன். அது வந்து நமக்கு வேல்யூ பார்த்திங்கன்னா 39,297. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ 38,950 ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து மூமெண்டம் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஆப்ஷனோட எந்த இடத்துல பை என்ட்ரி, எந்த இடத்துல செல் என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறதோட என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பாருங்கள், எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு புரியும். இதில் வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறதை பற்றி மட்டுமே நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும், அதுலேருந்து எப்படி ஒரு ட்ரெண்டை பிடிச்சி அடுத்தடுத்த மூமெண்ட்டை நம்ம கணிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.